ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் பெண்களுக்கு இலவச பஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியிலலாம் வந்து ஃபுல்லாகவே இலவசம் தான். எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் வரலாம். தமிழ்நாட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸில் இலவசம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஆனால் சில பஸ்ஸில் வந்து என்ன நான் அன்னைக்கு வந்தபோது சில பஸ்ஸில் ஏறினேன், இதெல்லாம் ப்ரைவேட்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அங்கெல்லாம் அப்படி வந்து கிடையாது. ஒன்லி கவர்மெண்ட் பஸ் தான் வந்து விட்ருக்காங்க. அதனால் டெல்லியில் வந்து எந்த பஸ்ஸில் ஏசி பஸ்ஸில் ஏறினாலும் சரி, நார்மல் பஸ்ஸில் ஏறினாலும் சரி, டெல்லி சிட்டியில் எங்கே போனாலும் பெண்களுக்கு வந்து இலவசம் தான். சின்ன வயசு குழந்தையிலேருந்து வயசான வரையும் இலவசம் தான். இது ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த இப்போ வந்து கார்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பிங்க் கலர் கார்டு கொடுத்துட்டாங்க. நான் 2 நாளைக்கு முன்னால் போய் வாங்கிட்டு வந்தேன். அந்த கார்டு எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, இதுவரை வந்து யார் இப்போ எங்கள் வீட்டுக்கு ஒரு 10 விருந்தாள் வராங்கன்னா அவங்க லேடிஸாக இருந்தால் அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கார்டு வந்து இந்த மாதத்தோட முடியுது. 2-3 மாதமாக கொடுத்துருக்காங்க. இந்த கார்டுனால என்ன யூஸ் அப்படின்னா, இந்த கார்டு வந்து டெல்லியில் உள்ளவங்களுக்கு மட்டும் ஆதார் கார்டை கொடுத்து அந்த லிங்கில் உள்ள நம்பரை நம்ம கொடுத்தீங்கன்னா அந்த கார்டு தருவாங்க. அந்த கார்டு வந்து ஒவ்வொரு தடவை பஸ்ஸில் போகும்போது குறிச்சிப்பாங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா கார்டு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அடுத்த மாதத்துலேருந்து ஃப்ரீயாக இருக்கும். இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்து நிறைய பேர் வராங்க. இப்போ நிறைய வெளியூர் மாநிலத்துலேருந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த வந்து ஃப்ரீ வந்து கிடையாது. இந்த கார்டு யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஃப்ரீ. இப்போ டெல்லியிலே இருக்காங்க, என் பொண்ணுக்கு வந்து கார்டு கிடையாது, எனக்கு மட்டும்தான் கார்டு அப்படின்னா அவள் வந்து காசு கொடுத்து தான் வாங்கிக்கணும், நான் மட்டும்தான் வாங்க முடியும். அதனால தான் அந்த கார்டு மரம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கார்டு இல்லாமல் வந்து பார்த்தோன்னா பொதுவாக நாங்கள் பஸ்ஸில் ஏறினவுடனே என்ன ஆகும் அப்படின்னா, டிக்கெட் வாங்கணும், ஃப்ரீ டிக்கெட் லேடிஸ்னோடனே அவங்க இது டிக்கெட் கொடுத்துருவாங்க. அப்படி தான் வந்து இருந்துச்சு. ஆனால் அந்த கார்டு மரம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் நான் வந்து 2 நாள் முன்னால் போனேன். போய் வரிசையில் போய் நின்று வந்து கார்டு வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இதனால் என்ன யூஸ்னால், கண்டிப்பாக பெண்களுக்கு வந்து ஏன்னா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாவிலேருந்து அடுத்த ஏரியாவுக்கு போகிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் அப்படிங்கிறது அவங்க அம்மா வந்து போகிறாங்க. அப்போ அவங்க அம்மாவுக்கும் பொண்ணுக்கு 10 ரூபா வச்சா கூட 2 பேரும் போக 20 ரூபா. இப்போ இங்கே வந்து காலையில் விட்டுட்டு வந்துடுவாங்க. அவங்க அம்மா வந்து வீட்டு வேலை செய்ய மத்தியானம் 2 மணிக்கு தான் திரும்பவும் போவாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன ஆச்சு, 20 40 ரூபா ஆச்சு. அந்த பொண்ணுக்கு 20 ரூபா. அப்போ ஒரு நாளைக்கு 10 ரூபா வச்சா கூட 60 ரூபா வந்து ஆச்சு. 60 ரூபா அந்த ஆகும்போது அப்படியே மாதத்துக்கு என்னாச்சு அப்படின்னா 1500 ஆச்சு. அவங்களுக்கு வந்து லாபம் தான். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து அவசியம் கொடுக்க. ஏன்னா படிப்பு அப்படிங்கும்போது ஒரு சின்ன ஒரு ஏழை மக்களும் படிப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்னால் வந்து எல்லா இடத்துலையும் கிடையாது. பெரிய பெரிய ஸ்கூல் அப்படிங்கும்போது பெரிய இடத்துல இருக்கும். இப்போ பெரிய ஸ்கூலில் நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டெல்லியிலே நிறைய கிராமங்கள் இருக்குது. அந்த இடத்துல படிப்பு வசதி இல்லைங்க. போய் அடுத்த கிராமத்தை அவங்க பஸ்ஸில் ஏறி பஸ்ஸில் வராங்க. இதே 10 ரூபா கொடுத்தா கூட அவங்களுக்கு கஷ்டம். இதே ஃப்ரீயாக இருந்தால் அந்த கார்டை காட்டி அவங்க வந்து இந்த மாதிரி வாங்க முடியும். அதனால் இந்த கார்டு வந்து அவசியமாக கேட்டால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்டு எல்லாருமே வாங்கினது ரொம்ப ரொம்ப அவசியமானது. லிங்கில் நம்பர் வந்துட்டு தான் வாங்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் இப்போ வந்து ஸ்கூலில் விடுற அம்மாக்களுக்குலாம் ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு 2 தடவை போகிறாங்க. பக்கத்து வீட்டில் கூட காலையில் போய் கொண்டு விட்டுட்டு வந்துடுவாங்க. திருப்பி 1 மணிக்கு போய் மறுபடியும் கூப்பிட்டு வருவாங்க. அப்போ உங்களுக்கு 4 பிள்ளைக்கு நின்று 6 ஒரு 10 ரூபா வச்சா கூட 60 ரூபா அந்த லாபம். அப்போ கண்டிப்பாக வந்து அது மட்டும் இல்லாமல் வீட்டு வேலைக்கு நிறைய பேர் வந்து போகிறாங்க வேறு ஏரியாவுக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வேலைக்கு சம்பளம் எவ்வளவுன்னா 3000 ரூபா 4000 ரூபா வந்து கொடுக்குறாங்க. 4000 ரூபாயில் அவங்க வந்து போகிறீங்கன்னா அவங்களுக்கு 10 ரூபா வச்சா கூட ஒரு நாளைக்கு என்னாச்சு 20 ரூபா ஆச்சு. அப்போ மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லீவு கிடையாது, 600 ரூபா ஆச்சு. அப்போ 3000 ரூபா கொடுக்குறாங்களா, 600 ரூபா அவங்களுக்கு கட்டாயிரும். அப்போ அவங்களுக்குலாம் யூஸாக இருக்குது. அப்புறம் டெய்லி வேலைக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிறவங்க வந்து அவங்களுக்கு யூஸ் ஆச்சு. இப்படி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன கடையில் எல்லாருக்குமே பெரிய பெரிய வேலை வந்து கிடைக்கிறதில்ல. அப்போ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு யூஸாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். எங்கே இருந்தாலும் சரி, கண்டிப்பாக எப்படி ஒரு பெண்கள் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இலவசம் வந்து ரொம்ப அவசியமானது. இதே மாதிரி தமிழ்நாட்டில் எல்லா பஸ்லேயும் வந்து கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நான் வந்தபோது கூட பார்த்தேன், ஒரு பஸ்ஸில் ஏறினேன், இல்லை இந்த பஸ்லலாம் கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் டெல்லியிலலாம் கவர்மெண்ட் பஸ் மட்டும்தான் ஓடுது. அதனால் எந்த பஸ்ஸில் ஏறினாலும் உங்களுக்கு அந்த ஃப்ரீ கார்டை காட்டினா வந்து போதும். அப்படி தான் வந்து கொடுக்குறாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இலவச பஸ் அவசியம். இலவசமாக ஒரு படிப்பு மக்களுக்கு என்ன தேவையோ இருக்கா அப்படின்னா பார்த்திங்கன்னா எண்ணத்தை வந்து நம்ம வந்து கடைசி வரையும் நம்ம கை கொடுக்கறது என்ன அப்படின்னா அந்த படிப்பு தான். அதனால் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இலவச பஸ் கண்டிப்பாக கொடுத்தணும் பெண்களுக்கு. அதே மாதிரி கல்யாணம் ஆகி போயிருக்கோம், பக்கத்து ஊரில் கல்யாணம் பண்ணியிருப்போம், அம்மாவை போய் பார்க்கணும் ஆசையாக இருக்கும், உறவுக்காரங்களை போய் பார்க்கணும் ஆசையாக இருக்கும், அவங்களுக்கு கல்யாணம் வரும், அதுக்கப்புறம் யாராவது இறந்து போவாங்க, இப்படி நிறைய இருக்கும். அப்போல்லாம் வந்து பெண்கள் வந்து
வந்து கணவர்கிட்ட போய் வந்து கையை நீட்டி வந்து காசு வாங்க முடியாது. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இலவச பஸ்ஸு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அது மாதிரி கோயிலுக்கு போனோம் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு கோயிலுக்கு போகலாம். இப்போ பாருங்கள், நான் டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக போகிறேன். அங்கே வந்து டிக்கெட்னு எடுத்தால் 30 ரூபா ஆகும், 30 60 ரூபா ஆகும். வாரத்தில் ஒரு நாள் தான் நான் போகிறேன். இருந்தாலும் சரி, அப்படி போகும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்காரர் வந்து சரி ஃப்ரீனால கூட்டிகிட்டு போகிறார். அவர் பாஸ் வச்சுருக்காரு, அதனால் ஃப்ரீனால கூட்டிகிட்டு போகிறாரு. இதே பைசானா கூட்டிகிட்டு போவாரா தெரியல. இங்கே சரி அங்கே சனி ஞாயிறு 2 நாளும் சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சரி போகலாம் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு நாள் வந்து அவ்வளோ தூரம் போயிட்டு வரேன். பஸ்ஸு ஃப்ரீயாக இருக்குன்னு போகிறேன். இதே பஸ்ஸு இருந்த காசுனா போவேன்னா கண்டிப்பாக போக மாட்டேன். ஏன்னா இங்கேருந்து 30 ரூபா ஆகும் அவ்வளோ தூரம் போக. 30 60 ரூபா ஆகும். 60 ரூபா கொடுத்து அங்கே போகணும், அது கஷ்டம். அதனால் பெண்களுக்கு வந்து இலவசமாக வந்து எல்லா இடமுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தா நல்லது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லா ஆண்களும் வந்து நல்லவங்களா இருக்கிறது கிடையாது. எல்லா ஆண்களும் நல்லவங்களா இருக்காங்களா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. 5 விஷயம் எல்லாத்துக்கும் வந்து அதனால் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட நிறைய ஆண்கள் வந்து கையில் காசு கொடுக்கல. எல்லா ஆண்களும் இந்தா காசு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கறதில்ல. நிறைய பேர் அம்மா வர இதே வந்து ஃப்ரீயாக இருந்தால் நான் அம்மா போய் பார்த்துட்டு வரேன், என் உறவுக்காரங்க போய் பார்த்துட்டு வரேன், பக்கத்து ஊருக்கு அவங்களால போக முடியும். இதே வந்து காசுனா என்ன செய்வேன், ஆமாம் சும்மா சும்மா அம்மா பார்த்துட்டு வரேன், அது வேறு ஒரு நாளைக்கு 20 ரூபா 20 ரூபானா மாதம் 500 ரூபா திண்டமா அப்படின்னு சொல்கிற கணவரும் இந்த காலத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. அதனால் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து படிப்பு வந்து இலவசமாக வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்குது. புக்கு அதெல்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பஸ்லேயும் வந்து கொடுக்கணும். ஏன்னா எங்கேனாலும் நினச்ச நேரத்தில் அவங்களுக்கு போக கையில் காசு வேணும். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோலையும் கொடுக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க, இதில் டெல்லியில். ஆனால் மெட்ரோவில் வந்து கொடுக்கல. இதே மாதிரி எல்லா இடமும் கிடைச்சா நல்லா தான் இருக்கும். அதனால் என்றைக்குமே வந்து பெண்களை வந்து மதிக்குங்க. பெண்களை மதித்து உங்ககிட்ட காசுக்கு வந்து நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பாவம். அதனால் கண்டிப்பாக வந்து காசு கேட்டால் வந்து கண்டிப்பாக கொடுங்க. இது ரொம்ப அவசியமானது. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுமாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து தொடர்ந்து வந்து போட்டிருக்கேன். உங்கள் ஆதரவால் கண்டிப்பாக அந்த சேனலில் மானிட்டேஷன் ஆகும். தயவுசெய்து பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.